யூடியூபர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும், முதலமைச்சர் விஜய்க்கு கோரிக்கை வைத்த விஷால். இது போர்க்குடி காவல் இனத்தின் வீர வரலாறு. வெளியானது அருண் விஜய் பட டைட்டில். 6 நாட்கள் டிசி படம் எடுத்த வசூல் எவ்வளவு தெரியுமா? திடீரென ஐ எம் கேம் படத்தின் தேதியை மாற்றிய படக்குழு. என்ன தேதின்னு தெரியுமா? மீண்டும் திரையரங்குகளில் இதயத்தை திருடாதே. ஷக்கிலாவுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியுமா? வெளியான அதிர்ச்சி செய்தி. சினி வட்டாரங்கள்ல என்ன நடக்குதுன்னு இந்த தொகுப்புல விரிவாக பார்க்கலாம். வெல்கம் டு சினி ஸ்நாக்ஸ். சமீபத்துல ஒரு நிகழ்ச்சியில கலந்துகிட்ட நடிகர் விஷால் முதலமைச்சர் விஜய்க்கு ஒரு கோரிக்கை வச்சிருக்காரு. அதில் என் நண்பர் உதயநிதி தவறாக பேசியதாக கூறி கைது செய்யப்பட்டிருந்தார். பின்னர் அவர் ஜாமீனில் வெளியே வந்தார். அதே போல பல யூடியூபர்கள் பணத்திற்காக நடிகைகளின் தனிப்பட்ட வாழ்க்கை குறித்து தவறான தகவல்களை பேசிட்டு வராங்க. எனவே உதயநிதி விவகாரத்தில் நடவடிக்கை எடுத்தது போல நடிகைகளின் தனிப்பட்ட வாழ்க்கையை பற்றி தவறாக பேசும் யூடியூபர்களுக்கும் முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என முதலமைச்சர் விஜய்க்கு கோரிக்கை விடுத்திருக்காரு விஷால். இயக்குனர் முத்தையா இயக்கத்தில் அருண் விஜய் நடிப்பில் உருவாகி வரும் புதிய திரைப்படத்திற்கு இருளன் அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க. கிராமத்தை மையமாக கொண்டு உருவாகும் இந்த படத்திற்கு ஜிப்ரான் இசையமைச்சிருக்காரு. அதே மாதிரி இந்த படத்துல நாயகியாக மிர்னா நடிக்கிறாங்க. அப்புறம் படத்துல சமுத்திரக்கனி, ஜான் உள்ளிட்ட முக்கிய பிரபலங்கள் நடிக்கிறாங்க. இந்த நிலையில தற்போது வெளியாகி இருக்கும் படத்தின் தலைப்பு வீடியோவில் இது போர்க்குடி காவல் இனத்தின் வீர வரலாறு என படக்குழு குறிப்பிட்டிருக்கிறது இணையத்தில் கவனம் பெற்று வருது. இயக்குனர் அருண் மாதேஸ்வரன் இயக்கத்தில் லோகேஷ் கனகராஜ், வாமிகா கேபி, சஞ்சனா உள்ளிட்டோர் நடித்த டிசி படம் கடந்த ஆகஸ்ட் 7ஆம் தேதி வெளியாகி இருந்துச்சு. படம் வெளியானதிலிருந்து ரசிகர்களிடையே நல்ல வரவேற்பை பெற்றிருக்கிற நிலையில டிசி படம் 6 நாட்களில் செய்துள்ள வசூல் விவரம் வெளியாகி இருக்கு. அதன்படி இந்த படம் உலக அளவில் 6 நாட்களில் ரூபாய் 55 கோடி வசூல் செஞ்சிருக்கிறதா தகவல் வெளியாகி இருக்கு. இனி வரும் நாட்கள்ல டிசி படத்தோட வசூல் மிரட்டுன்னு எதிர்பார்க்கப்படுது. இயக்குனர் நஹாஸ் ஹிதாயத் இயக்கத்தில் துல்கர் சல்மான் நடிக்கும் ஐ எம் கேம் படத்தின் ரிலீஸ் தேதியை படக்குழு தற்போது மாற்றம் செஞ்சிருக்காங்க. அதில் இந்த படம் ஆகஸ்ட் 20ஆம் தேதி வெளியாகாது என்றும் செப்டம்பர் 3ஆம் தேதி வெளியாகும்னு படக்குழு தெரிவிச்சிருக்காங்க. இந்த படத்துல துல்கர் சல்மானுடன் கயட் லோகர், கதர், ஆண்டனி வர்கீஸ், இயக்குனர் மிஷ்கின் உள்ளிட்ட பிரபலங்கள் நடிச்சிருக்காங்க. அதே மாதிரி இந்த படத்திற்கு ஜேக்ஸ் பிஜாய் இசையமைச்சிருக்கிறது குறிப்பிடத்தக்கது. இயக்குனர் மணிரத்னம் இயக்கத்தில் நாகார்ஜுனா, கீர்த்தனா நடிப்பில் எவர்கிரீன் காதல் திரைப்படமான 1989ஆம் ஆண்டு ரிலீஸ் ஆன இதயத்தை திருடாதே படம் மீண்டும் திரையரங்குகளில் வெளியாகி இருக்கு. அதுவும் இந்த மாதம் 28ஆம் தேதியில் திரையரங்குகளில் மறு வெளியீடு செய்யப்பட இருக்கிறதா தகவல் வெளியாகி இருக்கு. இந்த படத்திற்கு இளையராஜா இசையமைத்திருக்க நிலையில படத்தில் இடம்பெற்றிருக்க ஓ பிரியா பிரியா, ஓ பாப்பா லாலி பாடல்கள் இன்று வரை ரசிகர்களால் கொண்டாடப்பட்டு வருது. பிரபல நடிகை ஷக்கிலா சமீபத்துல நரம்பு பாதிப்பால கடுமையாக பாதிக்கப்பட்டு அறுவை சிகிச்சை செஞ்சிருக்காங்க. இதற்கான காரணமா மொபைல் போன்ல ஷக்கிலா அதிக நேரம் செலவிட்டதுதான் அவங்களோட நரம்பு மண்டல பாதிப்புக்கு காரணம்னு சொல்லப்படுது. இதை பத்தி நடிகை ஷக்கிலா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் படுக்கையில் ஒரு பக்கமா சாஞ்சு படுத்து பல மணி நேரம் மொபைலில் கேம்ஸ் விளையாடினேன். அதே மாதிரி தொடர்ந்து ரீல்ஸ் பார்த்துட்டே இருந்தேன். இதனால என்னோட உடல்நலம் கடுமையாக பாதிக்கப்பட்டு இப்போ கழுத்தில் அறுவை சிகிச்சை செஞ்சிருக்கேன்னு தெரிவிச்சிருக்காங்க. இன்னும் சூப்பரான அப்டேட்டோட சினி வெரைட்டியோட அடுத்த எபிசோட உங்களை சந்திக்கிறேன்.